மற்ற மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கையாள ஒற்றுமை அமைச்சு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். தவறினால் காலமாக இனங்களுக்கு இடையில் கட்டி காக்கப்படும் ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் எச்சரித்துள்ளார். மக்களவையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கான பதிலில் மேற்கண்ட பிரச்சினையை கையாள நடப்பிலுள்ள சட்டங்களே போதுமானது என ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் கூறியிருந்தார். சட்டங்களும் தண்டனைகளும் இருப்பது உண்மைதான். ஆனால் மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் தொடர்கதையாகி வருகின்றன. ஏற்கனவே புகார் செய்யப்பட்ட பல சம்பவங்கள் என்னவாகின என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். எனவே இந்த விவகாரத்தில் ஒற்றுமை அமைச்சின் தலையீடு அவசியமாகிறது. அமலாக்க நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சின் பொறுப்புக்கே விட்டுவிடாமல் ஒற்றுமை அமைச்சும் தன் பங்கை ஆற்ற வேண்டும். உதாரணத்திற்கு இன மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல்கள் குறித்த புகார்களை பெறும் முறையை அமைச்சு மேம்படுத்தலாம். புகார் செய்யும் வழிமுறைகள், புகார்களின் தன்மை, சட்ட நடவடிக்கைகள், ஆலோசக சேவை, விழிப்புணர்வு திட்டங்கள் போன்றவற்றை அது உட்படுத்தியிருக்க வேண்டும் என சிவகுமார் பரிந்துரைத்தார். உள்துறை அமைச்சருடனான வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக பிரத்யேக செயல் திட்டம் ஒன்றும் வரையப்பட வேண்டும். மதங்களுக்கு இடையிலான கல்வி மற்றும் எல்லை மீறும் சமூக ஊடக பதிவுகள் மீதான கண்காணிப்பும் வலுப்படுத்த வேண்டும். இன மத விஷயங்களில் தீவிரவாத போக்குடன் நடந்து கொள்ளக்கூடாதுதான். ஆனால் அதற்காக மக்களின் ஒற்றுமை பாதிக்கப்படும் போது நாம் மௌனம் காக்க முடியாது என டத்தோ சிவகுமார் சுட்டிக்காட்டினார்.